மலேசியா மை செகண்ட் ஹோம் MM2H திட்டம் நாட்டிற்கு 500 மில்லியன் ரிங்கிட் முதலீட்டை கொண்டு வந்துள்ளது என்று சுற்றுலா அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ஆக மொத்தமாக 58,468 MM2H பாஸ்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் 28,528 பேர் முதன்மை விண்ணப்பதாரர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விண்ணப்பதாரர்களை சார்ந்தவர்கள் 29,940 பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி புதிய கொள்கையின் கீழ் 782 விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் வாயிலாக வங்கிகளின் பிக்ஸட் டிபாசிட் கணக்குகளில் 233.8 மில்லியன் ரிங்கிட்டும், ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் 222 மில்லியன் ரிங்கிட்டும் பெறப்பட்டுள்ளது. அதே வேளையில் MM2H-இன் பிளாட்டினம், கோல்டு மற்றும் சில்வர் பிரிவுகளில் பங்கேற்றவர்கள் நிரந்தர குடியுரிமையை பெறுவதற்கு தகுதி பெற மாட்டார்கள் என பெர நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் தியோங் இவ்வாறு கூறினார். மலேசியா மை செகண்ட் ஹோம் MM2H திட்டம் 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் அது சில மாற்றங்களுடன் மீண்டும் அமல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.